இன்றைக்கு டிசம்பர் 31 புத்தாண்டை வரவேற்க அனைவரும் தயாராகி வருகிறார்கள். அந்த வகையில் பல்வேறு மாவட்டங்களில் மாவட்ட நிர்வாகங்கள் செய்திருக்கக்கூடிய ஏற்பாடுகள் என்ன, காவல்துறையினர் இதுபோன்ற பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள், என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன என்பது குறித்து நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களை பார்த்தோம். புதுச்சேரி அரசு நிர்வாகம் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன என்று நமது செய்தியாளர் காமராஜிடம் கேட்கலாம். காமராஜ், கடற்கரை இருக்கக்கூடிய இடங்கள்ல பொதுவாகவே கொண்டாட்டம் அதிகமாக இருக்கும். அதுவும் புதுவை இயல்பாகவே சுற்றுலா பயணிகள் அதிகமாக வரக்கூடிய பகுதி. இன்றைக்கு கொண்டாட்டங்கள் இன்னும் இருமடங்காக இருக்கும் அப்படின்ற அடிப்படையில என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு, காவல்துறையினர் எவ்வளவு பேர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள், புதுவை அரசு நிர்வாகம் என்னென்ன நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது? சுற்றுலா நகரமாக இருக்கக்கூடிய புதுச்சேரியில அந்த ஆங்கில புத்தாண்டு கொண்டாட்டம் என்பது சிறப்பானதாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். பல்வேறு மாநிலங்கள், பல்வேறு வெளிநாடு சார்ந்தவர்கள் இந்த சுற்றுலா நகரமாக இருக்கக்கூடிய புதுச்சேரியில இந்த இடங்கள்ல கடந்த 4 நாட்களுக்கு முன்பாக ஹோட்டல்களில் தங்கியிருந்து இந்த ஆங்கில புத்தாண்டை வரவேற்கும் விதமாக ஆங்கில புத்தாண்டு கொண்டாடுவதற்காக தயாராகி வருகின்றனர். நம்ம இருக்கக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா புதுச்சேரி கடற்கரை சாலை, இந்த ஒயிட் டவுன் சொல்லக்கூடிய இந்த பகுதிகளில் நள்ளிரவு இந்த ஆங்கில புத்தாண்டை கொண்டாடுவதற்காக ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த பகுதியில் கூடுவார்கள் என்பதாக கடற்கரை முழுவதுமாக தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதிகளில் தடுப்புகள் அமைக்கப்பட்டு அந்த சுற்றுலா பயணிகள் கடற்கரை உள்ளே குளிக்குவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. யாரும் உள்ளே செல்லக்கூடாது என்பதற்காக தடுப்புகள் அமைக்கப்பட்டு போலீசார் 2000 போலீசார், அதாவது ஊர்காவல் படை மற்றும் சமூக பொது தன்னார்வலர்கள் என 2000 பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகிறாங்க. இன்றைய தினம், அதாவது 2024 விடை கொடுப்போம், 2025 ஆங்கில புத்தாண்டை வரவேற்கும் விதமாக சுற்றுலா நகரமாக இருக்கக்கூடிய இந்த புதுச்சேரியில ஒயிட் டவுன் பகுதியில் அதிகமானோர் கூடுவார்கள். இந்த பகுதியில் மட்டும் இல்லாம இந்த பகுதிக்கு வரக்கூடிய போக்குவரத்து மாற்றமும் தடை செய்யப்பட்டிருக்கு. அதாவது நண்பகல் 2 மணி முதல் அதிகாலை 9 மணி வரை இந்த பகுதிகளில் வாகனங்கள் உள்ளே செல்வதற்கு அனுமதி தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து 10 இடங்கள்ல போக்குவரத்து பேருந்துகள் இலவசமாக இயக்கப்படுகிறது. அந்த 10 இடங்களில் மட்டுமே போக்குவரத்திற்காக இலவச போக்குவரத்து இயக்கப்படுகிறது. புதுச்சேரி நிர்வாகம் சார்பில் தொடர்ந்து இந்த பகுதிகளில் சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள், கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது. அந்த ஆங்கில புத்தாண்டை வரவேற்கும் விதமாக இந்த பகுதியில் ஓட்டங்களில் தங்கியிருக்கிறவர்களுக்கு இப்ப இருந்தே புத்தாண்டு கொண்டாட்டத்தில் ஈடுபட முயன்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மாலை 6 மணிக்கு ஓட்டல் பகுதிகளில் மட்டுமே இந்த கலைகட்ட அந்த ஆடல் பாடலுடனுடைய கொண்டாட்டம் இருக்கிறது. எந்த ஆண்டும் இல்லாத அளவிற்கு இந்த ஆண்டு 1 மணி வரை இந்த புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக மது விற்பனைக்கு புதுச்சேரி அரசு உத்தரவிட்டிருக்கு. அதை 1 மணி வரை விற்பனை செய்து கொள்ளலாம் என்றும், அந்த 1 மணிக்கு மேலாக அந்த புத்தாண்டு கொண்டாட்டங்கள் யாரும் ஈடுபடக்கூடாது, அதுபோன்று மது குடித்துவிட்டு யாரும் வாகனங்களை இயக்கக்கூடாது, அப்படி இயக்கினால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த பகுதிகளில் நீங்க பார்க்கலாம், நிறைய சுற்றுலா பயணிகள் இப்பொழுதே கொண்டாட்டத்துக்கு வருகை புரிய வந்திருக்கிறேன். நம்முடைய நம்பர் இருக்கோம். ஏன் எந்த பகுதியிலிருந்து வரீங்க? இந்த புத்தாண்டு கொண்டாடத்துக்கு எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நாங்க திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்துட்டு இருக்கோம் சார். ஆக்சுவலா நாங்க லாஸ்ட் இயரே பிளான் பண்ணிட்டு வருஷம் இங்க வருவோம். ஆக்சுவலா இந்த இயரும் 1 மந்த் பிஃபோரா நாங்க ரூம்லாம் புக் பண்ணிட்டு எல்லா ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ண வந்திருக்கோம். ஸோ பாண்டிச்சேரினாவே ஒரு ஃபுல் நல்லா வைப் தான். ஒரு நல்லா பேச்சுலருக்கு எல்லாருமே நல்லா ஒரு வைபாக இருக்கும். ஒரு நல்ல பிளேஸ் சுற்றி பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும். ஸோ நல்லா ஒரு பீஸ்ஃபுல்லான இந்த நியூ இயரை செலிப்ரேட் பண்ண வந்துட்டு இருக்கோம் எல்லாருமே. நீங்களே பார்க்கலாம், இந்த புத்தாண்டை கொண்டாடுவதற்கு பல்வேறு பகுதிகளிலிருந்து வரக்கூடிய நபர்கள் இந்த கடற்கரை பகுதிக்கு வர தொடங்கி இருக்கிறாங்க. புதுச்சேரி எப்போதுமே ஒரு கொண்டாட்டமான நகரம் தான். அதுவும் புத்தாண்டு என்றால் கேட்கவே வேண்டாம். அந்த வகையில் எந்த அளவு சிறப்பாக கொண்டாடப்படுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றன, பாதுகாப்பு ஏற்பாடுகளும் எவ்வாறு இருக்கின்றன என்பது குறித்து பதிவு செய்திருக்கிறீர்கள். நன்றி காமராஜ், உங்களுடைய விவரங்களுக்கு.